Good evening, student. I am B. Modayan, a botany teacher, Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai, Salem. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லீஃப் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. டுடே வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஸோ வாட் இஸ் த மீனிங் மாடிஃபிகேஷன்? மாடிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் தட் இஸ் எ சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப்? The function of leaf is photosynthesis. Okay. So what is photosynthesis? Some of the green plant synthesize their own food material. Okay. Within the help of this photosynthesis process. So the most important function of leaf is photosynthesis. Okay. Because the leaf having a green color pigment, that is a chlorophyll pigment. That chlorophyll pigment are involved in photosynthesis process. Now it prepare their own food material. ஓகேங்களா? ஸோ இப்போ லீஃப்னுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஓகேங்களா? பட் சம் ஆஃப் த லீஃப் ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைடு ஃபார் தேர் சம் ஸ்பெசிஃபிக் நீடு ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் அப்படின்னு பேர். ஸோ நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த மாடிஃபிகேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப். So some important modification is, then first one is leaf tendril. Okay. So what is the meaning tendril? The tendril means a wiry coiled like structure. ஓகேங்களா? அப்படியே அது சுருளாக இருக்கும். சில லீஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வைரி காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் நவுன் ஆஸ் டென்ட்ரில். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிளிம்பிங் த சப்போர்ட் ஆஃப் அதர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது அந்த பிளான்ட்டு வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கும். ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வீக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹேவிங் சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் த ஆர்கன்ஸ். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த சப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டெம் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ்க்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கணும். அந்த ஆர்கன் பேர் தான் என்ன அப்படின்னா டென்ட்ரில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த லீஃப் ஆர் பார்ஷியலி ஆர் டோட்டலி ஓகேங்களா மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பார்ஷியல்னால் பாதி ஏதாவது ஒரு சம் ஆர்கன் மட்டும் மாடிஃபை ஆகிருக்கலாம், இல்லைனா டோட்டலாக மாடிஃபைட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இன் சம் ஆஃப் த பிளான்ட் த ஸ்டெம் இஸ் வெரி வீக். So for this purpose the type of plant having some special type of the organ, now it is very used for give the support of that plant. So some leaf are partially or totally modified into tendril. ஓகேங்களா? ஸோ டென்ட்ரில் அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் எ ஸ்லெண்டர். ஸ்லெண்டர்னா ரொம்ப அப்படியே மெலிசாக இருக்கிறது. ஸ்லெண்டர் வைரி காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிளிம்பிங் த சப்போர்ட். ஓகேங்களா? அந்த வீக் ஸ்டெம் இருக்கிறதுனால அதனால் ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது. ஸோ இன்னொரு பிளான்ட்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதுக்காக இந்த வைரி காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் டென்ட்ரில் இஸ், தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லத்தைரஸ். ஓகேங்களா? லத்தைரஸ் அப்படிங்கிற பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த என்டையர் லீஃப் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில். ஓகேங்களா? அதாவது கம்ப்ளீட் லீஃப் டோட்டல் லீஃபே வந்து என்னவோ மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரி காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது டென்ட்ரிலாக மாடிஃபை ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் லத்தைரஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்யூல். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஸ்டிப்யூல்? ஸ்மால் அப்பண்டேஜஸ். ஓகேங்களா? இப்போ லீஃப் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டிப்யூல். ஸோ தட் ஸ்டிப்யூல் ஆர் மாடிஃபைட் இன்டு வைரி காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர், டென்ட்ரில்னு பேர். ஓகேங்களா? சில பிளான்ட்னுடைய லீஃபில் பேஸில் இந்த மாதிரி ஒயர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ஸ்டிப்யூல் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில். எக்ஸாம்பிள் வந்து ஸ்மைலாக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெர்மினல் லீஃப்லெட், அதாவது அபிக்கல் லீஃப்லெட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நாரவெல்லியா அண்ட் பைசம். ஓகேங்களா? அதே மாதிரி லீஃப் டிப்பு. ஓகேங்களா? லீஃப் டிப் ஆர் மாடிஃபைட் இன்டு குளோரியோசா. ஓகேங்களா? லீஃப் டிப் அப்படின்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிம்பிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ த லீஃப் டிப் ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில். எக்ஸாம்பிள் குளோரியோசா. அடுத்து பீட்டியோல். ஓகேங்களா? பீட்டியோல்னால் என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் லீஃப். ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் வந்து பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டியோல். ஸோ த பீட்டியோல் இஸ் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் இன்டு
டென்ட்ரில் எக்ஸாம்பிள் கிளிமேட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் டென்ட்ரில், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. டென்ட்ரில் இஸ் நத்திங் பட் slender wiry coil-like structure is known as tendril. It is very used for clipping the support of the plant. Some of the modification of the leaf tendril is the entire leaf are modified into tendril. Example lathyrus. The stipules modified into tendril. Smilax. அதே மாதிரி டெர்மினல் லீஃப்லெட். டெர்மினல் அப்படின்னா எட்ஜ், அதாவது அப்பிக்கல் அப்படின்னாலும் எட்ஜு தான். ஸோ நரவெல்லியா அண்ட் பைசம். லீஃப் டிப்பு வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரிலாக மாடிஃபை இருக்கிறது எதில் அப்படின்னா க்ளோரியோஸா. அதே மாதிரி பிடிஓல் வந்து பார்த்திங்கன்னா கிளிமேட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதை டென்ட்ரில், லீஃப் டென்ட்ரில் 3 மார்க் கொஷின்ஸ் டோட்டலாக கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஹூக். ஹூக்னா கொக்கி மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இன் சம் ஆஃப் த பிளான்ட் த லீஃப் ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் இன்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிளிம்பிங் ஃபார் த சப்போர்ட். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஸ்டெம் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து இன்னொரு பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, லீஃப் ஹூக் அப்படிங்கிறது. ஸோ த லீஃப் ஆர் மாடிஃபைட் இன் டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது கொக்கி மாதிரி. நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிளிப்பிங் டு த சப்போர்ட். ஓகேங்க. எக்ஸாம்பிள் வந்து கேட் நெயில். இது 1 மார்க் கொஷின். பிக்னோனியா உங்கிஸ் கேட்டி. ஓகேங்களா? அதனுடைய பைனாமியல் நேம் பிக்னோனியா உங்கிஸ் கேட்டி. ஸோ கேட் நெயில். கேட் நெயில் அப்படின்னா பூனையோட கால் நகம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ த டெர்மினல் லீஃப்லெட் ஆர் மாடிஃபைட் இன்டு 3 வெரி ஷார்ப் ஸ்டிஃப் அண்ட் கர்வ்டு ஹூக். ஓகேங்களா? டெர்மினல்னா எட்ஜ். ஸோ அந்த டெர்மினல் லீஃப்லெட் என்னவா மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வெரி ஷார்ப் ஸ்டிஃப் அண்ட் கர்வ்டு ஹூக். ஓகேங்களா? ஸோ இட் லுக் லைக் எ நெயில் ஆஃப் கேட். ஓகேங்களா? அந்த பூனையோட கால் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி பிடிச்சதுன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிக்குமோ அந்த மாதிரி தான் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் நெயில் அப்படின்னு பேர். பைனாமியல் நேம் பிக்னோனியா உங்கிஸ் கேட்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஹூக் கிளிங்கு, அதாவது கிளிம்பிங் டு த பார்க் ஆஃப் த ட்ரீ அண்ட் அகேன்ஸ்ட் த அண்ட் ஆக்ட் ஆஸ் த சப்போர்ட் ஃபார் த கிளிம்பிங். ஓகேங்களா? அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்க? ஃபிக்ஸ் பண்ணி இதுவும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சப்போர்ட்டிங் ஆர்கன்ஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆஸ்பராகஸ். ஓகேங்களா? த லீஃப் ஸ்பைன். ஓகேங்களா? லீஃப் ஸ்பைன் அப்படின்னா முள், ஸ்பைன்னா முள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ஆக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்காக ஆக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லீஃப் ஹூக் மட்டும் ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன் சம் ஆஃப் த பிளான்ட் த லீஃப் ஆர் மாடிஃபைட் இன்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிளிம்பிங் ஃபார் த சப்போர்ட். எக்ஸாம்பிள் கேட் நெயில், பிக்னோனியா உங்கிஸ் கேட்டி. Now in this Bignonia uncus cati, the terminal leaflet are modified into 3 very sharp, stiff and curved hook. Now it look like a nail of a cat. Now it is very used for clinging the bark of the tree for the support. ஓகேங்களா? அதாவது கிளிம்பிங் மூலமாக அது சப்போர்ட் யூஸ் ஆகும். அதே மாதிரி லீஃப் ஸ்பைன் ஆஃப் ஆஸ்பராகஸ் ஆர் ஆக்ட் ஆஸ் எ ஹூக். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஸ்பைன். ஓகேங்களா? லீஃப் ஸ்பைன் அப்படின்னா முள். அதே மாதிரி ப்ரிக்கிள்ஸ். ஓகேங்களா? ப்ரிக்கிள் அப்படின்னா சின்ன சின்ன முள்ளாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ லீஃப் ஆஃப் சம் ஆஃப் த பிளான்ட் டெவலப் ஸ்பைனிசன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்பைனிசன்ட் அப்படின்னா முள்ளாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஆர் மார்ஜின் ஆஃப் த லீஃப் having a spine like structure. Now it is very used for against the herbivore. ஓகேங்களா? ஹெர்பிவோர் அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து சாப்பிடக்கூடிய அந்த அனிமல்ஸ் எல்லாமே அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் சர்வைவல் ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் ஃபார் ஜீரிக் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ஜீரிக் கண்டிஷன் அப்படின்னா ஜீரோ ஃபெட்டிக் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சிச்சுவேஷன், அதாவது டெசர்ட் ஏரியா அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கண்டிஷனுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் லீஃப் ஸ்பைன் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன் சம் ஆஃப் த பிளான்ட் லீஃப் ஹேவிங் எ ஸ்பைனிசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். நவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஆர் மார்ஜின் ஆஃப் த லீஃப் ஹேவிங் எ ஸ்பைன். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் அகெயின்ஸ்ட் த ஹெர்பிவோர். ஹெர்பிவோர் அப்படின்னா அந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ். அண்ட் ஆல்சோ அகெயின்ஸ்ட் ஃபார் த ஜீரிக் கண்டிஷன், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் லீஃப் ஸ்பைன் இஸ் ஜுஜுபஸ். ஓகேங்களா? ஸோ ஜுஜுபஸ் இலந்த.
ஆர்ஜிமோன் மெக்சிகானா ஓகேங்களா, ப்ரிக்லி பாப்பி அப்படிம்பாங்க. இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ். சொலானம் ட்ரைலோபேட்டம் தூதுவளை செடி ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா முள் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் இளந்த செடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முள் எல்லாமே இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ஸ்பைன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அகேன்ஸ்ட் த ஹெர்பிவோர் அண்ட் ஆல்சோ அகேன்ஸ்ட் ஃபார் த ஜீரிக் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் அந்த லீஃப் எல்லாமே ஸ்பைனாக மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரிக் கண்டிஷனை யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஜீரோஃபைட் ஓகேங்களா. ஜீரோஃபைட்னா இப்போ தான் சொன்னேன் ஓகேங்களா. அந்த டிசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஜீரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா அண்ட் யூஃபோர்பியா. த லீஃப் அண்ட் ஸ்டிப்யூல் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன் ஓகேங்களா. அதில் லீஃபும் சரி ஸ்டிப்யூல்ஸும் சரி. ஸ்டிப்யூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் அப்பண்டேஜஸ் தென் டேக் பிளேஸ் இன் பேஸ் ஆஃப் த லீஃப் ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இதுவும் சரி லீஃபும் சரி என்னவோ மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும் ஓகேங்களா. முள்ளாக மாட இருக்கும். இப்போ சப்பாத்தி களி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி களியில் வந்து இப்படி முள்ளாக இருக்கும். ஸோ அந்த முள்ளாக இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் த லீஃப். அப்போ அந்த க்ரீன் கலரில் இருக்க சப்பாத்தி களியில் க்ரீன் கலரில் இருக்கிறது உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போர்ஷன் ஓகேங்களா. அதில் அந்த முள்ளாக இருக்கிறது தான் லீஃப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும். ஸோ அது ஏற்கனவே அந்த என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா டெசர்ட் ஏரியாவில் இருக்கும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லீஃப் எல்லாமே என்ன மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ் முள்ளாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். அப்போ லீஃப் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது ஓகேங்களா. அதனுடைய ஃபங்க்ஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போர்ஷன் ஹேவிங் ஏ க்ரீன் கலர் பிக்மெண்ட். நவ் தட் ஸ்டெம் போர்ஷன் பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இன் ஏ ஒப்பன்ஷியா அண்ட் யூஃபோர்பியா ஓகேங்களா. ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒப்பன்ஷியா சப்பாத்தி களியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஸ்டெம் போர்ஷன், அதில் முள்ளாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஓகேங்களா. அந்த மாடிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் த ஜீரிக் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த லீஃப் ஸ்பைனும் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதன் அடுத்து ப்ரிக்கிள்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். எ ஸ்மால் ஷார்ப் ஸ்ட்ரக்சர்ஸ். It is nothing but that is the outgrowth from the epidermal cells of the stem and leaf. இதுவும் ஒரு முள்ளு மாதிரி தான். ஸோ எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டெம் லீஃப் இதனுடைய எபிடெர்மல் செல்ஸ். எபிடெர்மல் செல்ஸ்னால் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டெம் ஆர் லீஃப் கிவ் த ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா. அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் எபிடெர்மல் செல்ஸ் ஓகேங்களா. ஸோ அதிலிருந்து ஸ்மால் அவுட் க்ரோத்து ஓகேங்களா. ஸோ எபிடெர்மல் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரிக்கிள்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த ஹெர்பிவோர் ஓகேங்களா. ஹெர்பிவோர் அப்படின்னா பிளான்ட் எல்லாமே சாப்பிடக்கூடிய அந்த அனிமல்ஸ் அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரோசா ஸ்பீசிஸ் ஓகேங்களா. ரோசா ஸ்பீசிஸ் அப்படின்னா ரோஸ் பிளான்ட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்லேயும் சரி லீஃப்லேயும் சரி சின்னதாக இப்படி முள் மாதிரி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ப்ரொடெக்ஷன் டு த பிளான்ட் அகெயின்ஸ்ட் த ஹெர்பிவோர் ஓகேங்களா. ஸோ ஹெர்பிவோர்னால் பிளான்ட்டை வந்து ஈட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் ஓகேங்களா. ஸோ ப்ரிக்கிள்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் லீஃப் ஓகேங்களா. ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் லீஃப் அப்படிங்கும்போது நமக்கு இது ஏற்கனவே தெரியும். சம் ஆஃப் த பிளான்ட் லீஃப் ஹேவிங் எ ஃப்ளஷி ஆர் சோலன் ஓகேங்களா. ஸோ ஃப்ளஷி அப்படின்னா நல்லா ஃப்ளஷி இருக்கும், சோலன் அப்படின்னா தடிமனாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தி சக்குலண்ட் லீஃப் ஓகேங்களா ஆர் ஸ்டோர் த வாட்டர் த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் ஓகேங்களா. வாட்டர் தெரியும், மியூசிலேஜ் அப்படின்னா ஆயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. ஆயில் லைக் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் நீங்கள் சில லீஃப் எல்லாம் கசக்கினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி வளன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா மியூசிலேஜ். அதே மாதிரி ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சலைன் அண்ட் ஜீரோஃபைட்டிக் ஹேபிடேட் ஓகேங்களா. அந்த மாதிரியான பிளான்ட் எல்லாமே சலைன் பிளான்ட். சலைன்னா உப்பு தண்ணியில் இருக்கிறது. அண்ட் ஜீரோஃபைட்டிக் ஹேபிடேட். ஜீரோஃபைட்டிக் அப்படின்னா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட். ஸோ அந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் லீஃப் எதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்கும் ஃபார் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்காக. அண்ட் ஆல்சோ கிராசுலேசிய ஃபேமிலி பிளான்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ கிராசுலேசி அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி. அதில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா த லீஃப் இஸ் ஃப்ளஷி அண்ட் சோலன். தட் ஃப்ளஷி ஆர் சோலன் ஆர் சக்குலண்ட் லீஃப் ஸ்டோரேஜ் த வாட்டர் மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுட் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ தி ஸ்டோரேஜ் லீஃப்
ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அகெயின்ஸ்ட் த டிசிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ டிசிகேஷன்னா வறட்சியாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஸ்டோரேஜ் லீஃப் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அலோவேரா, அகேவ், பிரையோஃபில்லம்ஸ், இதெல்லாமே எக்ஸாம்பிள். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்டோரேஜ் லீஃப்? ஸோ த லீஃப் ஆஃப் சம் ஆஃப் த பிளான்ட் ஆர் fleshy or swollen. That fleshy or swollen or succulent leaves store the water or mucilage substance or food material. So that type of leaf is known as storage leaf. Example, the saline plants or xerophytic plant or some member of the Crassulaceae family plants. ஓகேங்களா. ஸோ தி ஸ்டோரேஜ் லீஃப் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அகெயின்ஸ்ட் த டிசிகேஷன். ஓகேங்களா. ஸோ டிசிகேஷன் அப்படின்னா வறட்சியாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் அகேவ் அண்ட் பிரையோஃபில்லம்ஸ். ஓகேங்களா. அப்போ ஸ்டோரேஜ் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் அடுத்து பில்லோடு. ஸோ பில்லோடு அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் த பீட்டியோல் ஆர் ராக்கிஸ். ஓகேங்களா. ஸோ பீட்டியோல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டாக் ஆஃப் லீஃப், தட் இஸ் நோன் ஆஸ் பீட்டியோல் ஆர் ராக்கிஸ். ராக்கிஸ் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப். ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் லீஃப்னோட இந்த மாதிரி காம்பவுண்ட் லீஃப் இருக்கும். சிங்கிள் லீஃப் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் காம்பவுண்ட் லீஃப். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆஃப் லீஃபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ராக்கிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாக் ஆஃப் லீஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது அந்த இலை காம்புன்னு சொல்லுவோம். அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பில்லோடு. ஓகேங்களா. ஸோ பில்லோடு இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஃப்ளாட் க்ரீன் கலர்ட் லீஃப் லைக் மாடிஃபிகேஷன் ஆஃப் த பீட்டியோல் ஆர் ராக்கிஸ். ஓகேங்களா. த பீட்டியோல் இல்லைனா ராக்கிஸ்னுடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த பில்லோடு. எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டனிட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ ஹேவிங் ஏ க்ரீன் கலர். ஏன் க்ரீன் கலர் அப்படின்னா அதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் ஹைலி ப்ரெசன்ஸ். ஓகேங்களா. ஸோ த லீஃப்லெட் ஆர் லேமினா ஆஃப் த லீஃப். ஓகேங்களா. லீஃப்லெட் ஆர் லேமினா அப்படின்னா லீஃப் சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ லீஃப்லெட் ஆர் லேமினா ஆஃப் த லீஃப் ஆர் ஹைலி ரிடியூஸ்ட் ஆர் காடேக்கஸ். ஓகேங்களா. ரிடியூஸ் அப்படின்னா கம்மியாக இருக்கும், இல்லைனா காடேக்கஸ்னால் உதிர்ந்து கீழே விழுந்துருது, ஃபாலோ ஆன் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஹேவிங் ஹைலி க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ். ஸோ த பில்லோட் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் involved in photosynthesis process and also some of the other functions of the leaf. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பில்லோடு அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப் வந்து காமனாக என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணும். எக்ஸாம்பிள் அக்கேசியா ஆரிக்குலிஃபார்மிஸ். ஓகேங்களா. ஆஸ்திரேலியன் அக்கேசியான்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சோனியா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ வாட் இஸ் பில்லோடு? 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க வித் எக்ஸாம்பிளோட. Pillode is nothing but that is the modification of petiole or rachis. It look like a flattened green color structure. Now in some of the plant now it is reduced or caudicus na keela vilundirudhu. The important function is photosynthesis and other common functions of the leaf. The example for pillode is Acacia auriculiformis, Australian acacia and Parkinsonia. ஓகேங்களா. ஸோ இதுவும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பில்லோடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிக்சர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நெப்பந்தஸ். நீங்களே உங்களுக்கே தெரியும் பிக்சர் பிளான்ட் எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா த லீஃப் ஏர் மாடிஃபைட் இன்டு பிக்சர்னால் குடுவை மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குடுவை மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நெப்பந்தஸ் சராசினியா. ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ த குட் எக்ஸாம்பிள் ஃபார் பிக்சர் பிளான்ட் இஸ் நெப்பந்தஸ் அண்ட் சராசினியா. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த நெப்பந்தஸ் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் லீஃப் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேசல் பார்ட் ஆஃப் த லீஃப் இஸ் நவுன் ஆஸ் லேமினார். ஓகேங்களா. அதாவது இப்படி பேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேமினார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது இப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்படி லீஃப்னுடைய இதில் வந்து காய்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதில் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடுவை மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசல் பார்ட். ஸோ பேசல் பார்ட் ஆஃப் த லீஃப் இஸ் நவுன் ஆஸ் லேமினா. இந்த பேர் வந்து லேமினான்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிட்ரிப். ஓகேங்களா. ஸோ இது வந்து மிட்ரிப். ஓகேங்களா. இந்த மிட்ரிப் வந்து என்ன சென்டராக இருக்கக்கூடிய மிட்ரிப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்டு லைக் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி த அப்பிக்கல் பார்ட் ஆஃப் த லீஃப் அதாவது டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் இன்டு
இந்த லீஃபினுடைய டிப்பு வந்து என்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும் அப்படின்னா பிக்சராக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மவுத் இருக்கும். ஸோ த மவுத் ஆஃப் த பிக்சர் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு வித் ஏ ஸ்மால் லிட், மூடி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மூடி மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் த என்சைம் இஸ் செக்ரீட்டட். ஏதாவது சின்ன பூச்சியெல்லாம் வந்து இதில் உட்காந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் என்ன ஆகிரும் அப்படின்னா சென்சிட்டிவ். ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். ஸோ அந்த இன்செக்ட் வந்து கீழே உள்ள பிக்சருக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம் இஸ் ப்ரெசன்ட். ஸோ த டைஜஸ்டிவ் என்சைம் கம்ப்ளீட்லி டைஜஸ்ட் த பாடி ஆஃப் த இன்செக்ட். ஓகேங்களா? அந்த இன்செக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிக்சர் பிளான்ட். இது ஆல்ரெடி சின்ன கிளாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் பிக்சர் இஸ் நெப்பந்தஸ் அண்ட் சராசீனியா. ஸோ in this nepenthes or sarracenia the leaf is completely modified into picture. ஓகேங்களா? இதில் nepenthes எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா the basal part of the leaf is lamina, the midrib of the leaf convert into coiled like structure, that is a tendril. The apical part of the leaf are modified into picture. ஓகேங்களா? The tip of the picture is known as mouth. The mouth of the picture is completely closed with a small lid. ஓகேங்களா? மூடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிக்சர் பிளான்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து நெப்பந்தஸ் அண்ட் சராசீனியா அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளேடர். ஓகேங்களா? இதுவும் வந்து லுக் லைக் நெப்பந்தஸ் பிளான்ட் மாதிரி தான். பிளேடர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட்டில். ஓகேங்களா? ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்டில் தான் மேக்ஸிமம் அந்த பிளேடர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிளேடர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்ரிகுலேரியா. ஓகேங்களா? அது பிளேடர் வேர்ட்ஸ் ஆர் யூட்ரிகுலேரியா குட் எக்ஸாம்பிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த பிளான்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ரூட்லெஸ். ஓகேங்களா? ரூட் இருக்காது. ஸோ அப்போ இந்த பிளான்ட் வந்து நாட் கான்டாக்ட் வித் த சாயில். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி ஃப்ளோட்டிங், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆர் ஸ்லைட்லி சப்மெர்ஜ்டு. சப்மெர்ஜ்டு அப்படின்னா பாதி மூழ்கிட்டு இருக்கும், தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கும், பாதி வந்து வெளியில் வாட்டருக்கு மேலே தெரியும். ஓகேங்களா? ஸோ இன் மெனி வாட்டர் பாடிஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா த லீஃப் ஆஃப் யூட்ரிகுலேரியா as segmented. The leaf of யூட்ரிகுலேரியா as segmented. ஓகேங்களா? segmented அப்படின்னா அந்த லீஃப் வந்து கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சிக்மெண்ட் ஆர் மாடிஃபைட் இன்டு பிளேடர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளேடர் லைக் பிளேடர் அப்படின்னா பை மாதிரி ஸ்மால் பேக். இது நோட் பண்ணிக்கோங்க. பிளேடர் அப்படின்னா ஸ்மால் பேக். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தட் பிளேடர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ட்ரேப் த அக்வாட்டிக் அனிமல் குல்ஸ். ஓகேங்களா? தண்ணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்படியே ட்ராப் பண்ணிடும், பிடிச்சி அதை டைஜஸ்ட் பண்ணிடும். எப்படி நெப்பந்தஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேடர் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேடர் எக்ஸாம்பிள் பிளேடர் வேர்ஸ் தட் இஸ் ஏ யூட்ரிகுலேரியா. நவ் தட் பிளேடர் take place in aquatic plants. It is a rootless, free floating or submerged plant. Okay, the leaf of the bladder having a segmented, that segment are modified into bladder like structures. ஓகேங்களா? பிளேடர் அப்படின்னா பை மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? த லாஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோரல் லீஃப். அது என்ன ஃப்ளோரல் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ்னு எதாவது சொல்லுவோம் அப்படின்னா செப்பல், பெட்டல், ஸ்டேமன் அண்ட் கார்பல்ஸ். இது எல்லாமே செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் த லீஃப். இது எல்லாமே லீஃபோட மாடிஃபிகேஷன் தான். அதாவது செப்பல்ஸும் சரி, பெட்டல்ஸும் சரி, ஸ்டேமன்ஸ் ஓகேங்களா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ், அதே மாதிரி கார்பல்ஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ், இதெல்லாமே மாடிஃபிகேஷன் ஆஃப் த லீஃபோட மாடிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ஆர் லீஃபி. அது இப்போவே நமக்கு தெரியும். இப்போ செப்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இன் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? டு த பேர்ட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ நான் எசென்சியல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். இது ரெண்டுமே ரீப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகாது. ஏன்னா ஸ்டேமன்ஸ், கார்பல்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். செப்பல் அண்ட் பெட்டல்ஸ் இஸ் ஏ நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். பட் இதில் பெட்டல்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் ஹேவிங் ஏ பிரைட்ஃபுல் கலர்ஸ். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார்
attract the insect for the pollination process. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பெட்டல்ஸ் வந்து ஹேவிங் எ பிரைட்ஃபுல் கலர்ஸ். ஓகேங்களா? நல்லா பார்த்தாவே தெரியும், நல்லா பிரைட் கலர்ஸாக இருக்கும். ஸோ அந்த கலர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் கலர்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அட்ராக்ட் எ இன்செக்ட் ஃபார் த பாலினேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், பாலினேஷன் நடக்குது அப்படின்னா, கிராஸ் பாலினேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாலினேட்டிங் ஏஜென்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ அதாவது ஒரு பிளான்ட்டு, ஒரு ஃப்ளவர்ஸ்னுடைய ஸ்டாமன்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய கார்பல்ஸை போய் ரீச் ஆகணும்னா த பாலினேட்டிங் ஏஜென்ட் ஆர் ரெக்வயர். ஸோ அதில் வந்து இன்செக்ட் அப்படிங்கிறது ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட் தான். அந்த இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எது ஃப்ளவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி செப்பல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செப்பல்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட். ஓகேங்களா? த பர்ட்ஸு. ஓகே, பர்ட்ஸாக இருக்கும்போது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா அந்த க்ரீன் கலர் செப்பல்ஸ் தான். அதே மாதிரி ஸ்டாமன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ போலன், அதாவது போலன் சொல்லுவோம், பேரிங் ஏ மைக்ரோஸ்போரோஃபில். அதாவது ஸ்டாமன்ஸ் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ், அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படிங்கிறது கார்பல்ஸ் ஹேவிங் ஏ ஓவியல் டேக் பிளேஸ் இன் மெகாஸ்போரோஃபில். ஓகேங்களா? மெகாஸ்போரோஃபில் சொல்லுவோம், அது வந்து மைக்ரோஸ்போரோஃபில்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோரல் லீஃப் இதுவும் வந்து லீஃப்னுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8மே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீஃப் டென்ட்ரில், த செகண்ட் ஒன் இஸ் லீஃப் ஹூக், த தேர்ட் ஒன் இஸ் லீஃப் ஸ்பைன் அண்ட் ப்ரிக்கிள்ஸ், தென் அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் த லீஃப், then fifth one is pillowed, sixth one is pitcher, then seventh one is blader, then eighth one is floral leaf. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து லீஃப் டியூரேஷன். ஓகேங்களா? அதனால் லீஃப் டியூரேஷன், லைஃப் ஆஃப் லீஃப், லீஃப்னுடைய டியூரேஷன் அது எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறது. So basically based on the stay and functions of the leaf, ஓகேங்களா, the leaf are survival from few days to the many years. ஓகேங்களா? ஸோ லீஃப் எப்படி எவ்வளோ நாள் அதில் இருக்குது, அட்டாச் ஆகிருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி லீஃபோட பீரியட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபியூ டேஸ்லேருந்து தென் மெனி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் கம்ப்ளீட்லி டிட்டர்மைண்டு. ஓகேங்களா? வித்தின் த ஹெல்ப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அந்த கிளைமேட் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? வின்டரா சம்மரா, இந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்டேக்கஸ், அதாவது ஃபேகேசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்டேக்கஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபாலிங். ஓகேங்களா? ஃபாலிங் அப்படின்னா கீழே விழுவுறது, உதிர்ந்துருது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லீஃப் ஆர் கம்ப்ளீட்லி ஃபாலிங் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் லீஃப். ஓகேங்களா? லீஃப் ஆரிஜின் ஆன உடனே, ஃபார்மேஷன் ஆன உடனே அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் கம்ப்ளீட்லி ஃபாலிங், கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார்டேக்கஸ். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் பெரண்டன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஸோ அந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டு சப்பாத்தி கல்லி ஒப்பன்ஷியா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து லீஃப் ஆரிஜினேட் ஆன உடனே அது என்னவா ஆயிரும் அப்படின்னா கீழே விழுந்துடும், இல்லைனா மாடிஃபைட் இன்டு ஸ்பைன். ஏன்னா லீஃப் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் எவாபரேட் ஆகும். அது ஏற்கனவே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும். அதனால் இருக்கக்கூடிய தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக லீஃப் ஆரிஜினேட் ஆன உடனே அது என்னவோ ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ஆயிரும், இல்லைனா ஸ்பைன்ஸாக முள்ளா மாடிஃபிகேஷன் ஆயிரும். அதே மாதிரி தான் சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். ஓகேங்களா? பெரண்ட செடி. ஸோ கார்டேக்கஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கார்டேக்கஸ் otherwise called fagaceous, the leaf is completely falling after the formation of the leaf. Example opensia and Cissus quadrangularis. ஓகேங்களா? Then second one is deciduous. ஓகேங்களா? deciduous அப்படின்னா ஃபாலிங் ஆஃப்டர் த மெச்சூரிட்டி. ஓகேங்களா? ஸோ மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து கீழே விழுவுறது. ஓகேங்களா? ஸோ ஃபாலிங் அட் த எண்ட் ஆஃப் த க்ரோவிங் சீசன். ஓகேங்களா? அதாவது மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கீழே விழுவுறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் த டோட்டல் பிளான்ட் இஸ் கம்ப்ளீட்லி லீஃப்லெஸ் இன் வின்டர் ஆர் சம்மர் சீசன். ஒன்று வின்டர்லேயோ இல்லை சம்மர்லேயோ அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லீஃபே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டெசிடுவஸ். அது ட்ரீயாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ரப்பாக இருக்கலாம். ஸ்ரப் அப்படின்னா சும்மா சின்ன செடி. ஓகேங்களா? ஸோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஒன்று வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மரத்தில் வந்து லீஃபே இருக்காது, இல்லைனா சம்மரில் லீஃபே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெசிடுவஸ்.
எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா மாப்பிள், ப்ளூமேரியா, லானியா, எரித்ரீனா. ஓகேங்களா, இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி டெசிடிவஸ் அப்படிங்கிறது 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ த லீஃப் வேர் ஃபாலிங் ஆஃப்டர் த மெச்சூரிட்டி அட் த எண்ட் ஆஃப் த க்ரோவிங் சீசன். ஸோ த டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் கம்ப்ளீட்லி லீஃப்லெஸ் இன் வின்டர் அண்ட் ஆர் சம்மர் சீசன். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. த தேர்ட் ஒன் இஸ் எவர் கிரீன். எவர் கிரீன் அப்படின்னா எப்பவுமே லீஃப் இருந்துகிட்டே இருக்கிறது, பசுமையாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ த லீஃப் பெர்சிஸ்ட் அப்படின்னா பர்மனெண்ட்லி. ஓகேங்களா. ஸோ த லீஃப் வேர் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் த இயர். ஓகே, அதாவது த லீஃப் இஸ் ப்ரெசண்ட் த்ரூ அவுட் த இயர். ஓகேங்களா. பட் ஃபாலிங் ரெகுலர்லி. ஓகேங்களா. ஃபாலிங் ரெகுலர்லி அப்படின்னா அப்பப்போ விழுந்துட்டு திருப்பி அகைன் அந்த இடத்துல லீஃப் வந்து ஆரிஜினேட் ஆகிரும். ஸோ த டைப் ஆஃப் பிளான்ட் நெவர் லீஃப்லெஸ். ஓகேங்களா. ஸோ லீஃப் இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்காது, எப்பயுமே அதில் லீஃப் வந்து அட்டாச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ த டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் அஸ் எவர் கிரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மைமுசோ கேலோஃபில்லம். இது 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எவர் கிரீன் அப்படிங்கன்னா என்னென்னு கேட்பாங்க, 2 மார்க் கொஷின்ஸ். த லீஃப் வேர் பர்மனெண்ட்லி டேக் பிளேஸ் த்ரூ அவுட் த இயர் பட் ஃபாலிங் ரெகுலர்லி. ஸோ தட் மீன் த ட்ரீ நெவர் லீஃப்லெஸ். ஓகேங்களா. லீஃப் இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் மார்சிசன்ட். ஓகேங்களா. ஸோ மார்சிசன்ட் அப்படின்னா லீஃப் கீழே விழுவாது. ஓகேங்களா. த லீஃப் வேர் நாட் ஃபாலிங் பட் வெதரிங் ஆஃப் த பிளான்ட். ஓகேங்களா. வெதரிங் அப்படின்னா உதிர்ந்து போயிருக்குது, அதாவது உதிர்ந்து காஞ்சி போயிருக்கும். காஞ்சி அந்த பிளான்ட்லேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ த லீஃப் வேர் நாட் ஃபாலிங் பட் வெதரிங் அண்ட் அட்டாச்டு வித் த ட்ரீ. ஓகேங்களா. ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் மார்சிசன்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஃப் எ ஃபேகேசியே. ஓகேங்களா. ஃபேகேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்சிசன்ட் தான். ஓகேங்களா. ஸோ இந்த 4 டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டியூரேஷனில் காடேசியஸ் அப்படின்றது அதர்வைஸ் காட் ஃபேகேசியஸ். த லீஃப் வேர் ஃபாலிங். ஓகேங்களா. ஆஃப்டர் த ஃபார்மேஷன். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா, சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிடுவஸ். ஓகேங்களா. ஸோ த லீஃப் வேர் ஃபாலிங் அட் த மெச்சூரிட்டி ஆஃப் த லீஃப் at end of the growing season. So that means the plant அதாவது tree or shrub is leafless in winter season or summer season. The third one is evergreen. Evergreen அப்படின்னா the leaf are always attached with the tree. ஓகேங்களா. throughout the year. Okay, but falling regularly. Then fourth one is மார்சிசன்ட். மார்சிசன்ட் அப்படின்னா the leaf are not falling but weathering. ஓகேங்களா. வெதரிங்னா காஞ்சி போயிருக்கிறது, உதிர்ந்து போயிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது 4மே நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம் டோட்டலாகவே, லீஃப் டியூரேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த லீஃப் அப்படிங்கிறது வந்து போர்ஷன் முடிஞ்சது. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ரூட் பார்த்துருப்பீங்க, ஸ்டெம் போர்ஷன் பார்த்துருப்பீங்க, லீஃப் போர்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் பேர் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேங்களா. ஸோ இந்த 3வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிற சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேங்களா. 4th சாப்டர் வரும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வரும். ஃப்ளவர்ஸ் வரும், இன்ஃப்ளோரசன்ஸ் வரும், அதே மாதிரி ஃப்ரூட் வரும். ஓகேங்களா. ஸோ ஃப்ளவர்ஸ்னால் அதில் என்னென்ன வரும் அப்படின்னா கார்பல்ஸ், அதாவது செப்பல், பெட்டல்ஸ், ஸ்டேமன், ஓவரி. ஓகேங்களா. இதெல்லாமே வரும். அதே மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் வரும், அதனுடைய டைப்ஸ், அதே மாதிரி ஃப்ரூட்ஸு அதனுடைய டைப்ஸ், இதெல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூட் பார்த்தோம், ஃபுல்லாக அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய மாடிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டெம் அதனுடைய டைப்ஸ், மாடிஃபிகேஷன், அதே மாதிரி லீஃப் அதனுடைய டைப்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன், இதெல்லாமே வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிற ஒரு நியூ டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.